Good morning, praise Lord. Welcome to this video. பொதுவாக ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி ஆர்வக்கோளாறு நிமித்தம் நான் கூட அப்படி நினச்சிருக்கேன். அதாவது நிறைய பேர் அப்படி சொல்லவும் நான் கேட்டிருக்கேன், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய அத்தை மாமா அவங்க எனக்கு கார்டியனாக இருந்தாங்க நான் படிக்கும் காலத்தில். நான் படிக்கும்போது ஸ்லோவாக என்னுடைய நல்ல ஹெல்த் நான் இழந்துக்கிட்டே நான் வந்தேன். எனக்கே அது தெரியும், நான் ஸ்லோவாக இழந்துட்டே. சில சமயம் ஃபீவர் வரும், அங்கேருந்து தண்ணீர் ஃபுட்டெல்லாம் எனக்கு ஒத்துக்காததுனால, அதிக வேலையினால எனக்கு அப்படியான கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பேன். ஸோ பக்கத்து வீட்லேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்க இது ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிலாம் சொல்லுவாங்க, பல கஷ்டங்கள் சொல்லுவாங்க. சில லேடிஸ் பார்த்திங்கன்னா படுத்தே இருப்பாங்க, அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சர்வெண்ட்டு தான் முழு வேலையும் செய்யும். பெரிய பங்களாவாக இருக்கும், வீட்டை மாப் பண்ணுறது எல்லா வேலைகளையும் சர்வெண்ட்ஸு தான் செய்வாங்க. சர்வெண்ட் நல்ல ஹெல்த்தில் இருக்கா மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஓனர் லேடி படுத்தே இருப்பாங்க, சிக்காக படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸு நான் பார்த்துருக்கேன். வேறு சிலர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சரியான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தினந்தோறும் அடி உதை பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடி அப்படியும் பார்த்தேன் அதெல்லாம். அதனால் நான் ஊழியம் செய்யணுன்ற ஆர்வம் எனக்கு அதிகரிச்சுட்டே தான் இருந்தது. ஸோ யாரோ ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்தமாதிரிலாம் நான் சொல்லிகிட்ருப்பேன். அல்லது சபைக்கு வாங்க அப்படியெல்லாம் நான் அதுமாரி சொல்கிறது. மற்றவங்கெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்கன்னு நானும் அப்படி செய்வேன். ஸோ கர்த்தருடைய பெரிதான கிருபையால் ஒரு பெரிய அற்புதம் நடந்து நான் என்னுடைய அந்த புவர் ஹெல்த் கண்டிஷன் அதுலேருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட்டேன். அதோட இந்த மாதிரியான ஊழியம் செய்யணும், அதில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அல்லது தவறான நிலைமைகள் கர்த்தர் என்னை பெரிதான அற்புதத்தை செய்து என்னை விடுவிச்சார். அதை நான் சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு நான் அதில் பதிவு பண்ணுறேன். எனக்கே ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய அந்தளவுக்கு பிரச்சனைகள் என்னை எதிர்நோக்கி இருக்கும்போது நான் மற்றவங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இவளுக்கே ஷீ இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் சம் ஹார்ட் ப்ராப்ளம், ஆனால் அவங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கேலி பேசி சிரிக்கிறத நான் பார்த்தேன். பை கிரேட் கிரேஸ் நான் அதில் இதெல்லாம் விடுவிக்கப்பட்டேன். ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்காமல் ஏதோ மற்றவங்கள எல்லாம் சபைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் வறுமையில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், மன உளைச்சல்களில் இருந்தோம், சொன்ன ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரியான காரியங்களில் இருந்தோம். பெரிதான விடுதலையை அவர் சிலுவையில் சம்பாதித்து வச்சிருக்காரு. நம்ம அதை அறியாமல் நம்ம எல்லாரையும் சபை கட்டடத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம அதை குறைவாக நம்ம மதிப்பிடுறோம். அதனுடைய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த செல்வங்கள், அதாவது கிரேஸ் அப்படிங்கிறது காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பிராமின் கான்வெர்ட் பாஸ்டர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அந்த ரிச்சஸை நாமளே அனுபவிக்காமல்
நிறைய பேர் ஒரு 5000 10,000 பேரை கட்டடத்துக்குள்ளே ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே கொண்டு வர்றது தான் ஊழியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். அதை நம்மளே நம்ம முதல்ல அனுபவிக்கணும். கர்த்தருடைய ஞானங்கள், கர்த்தருடைய மீட்பு, அதை நம்மளே அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கு சொல்ல முற்படுறது மதிகேடான ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன்.